friends, welcome to easy cooking and vlogs. இன்னைக்கு நாம கொத்தமல்லி சட்னி எப்படி ஈஸியா செய்யறது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பாருங்க, நான் அரை கட்டு வந்து கொத்தமல்லி எடுத்துர்க்கேன். அந்த காஞ்சது பழுத்து போன மாதிரி இருக்குறதெல்லாம் வந்து நல்லா பிசறையில எடுத்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த காம்பு வேற தவிர மீதி எல்லாத்தையுமே கட் பண்ணி நல்லா வந்து ஒண்ணுக்கு 2 டைம் வந்து வாட்டர்ல வந்து நல்லா அலசி இந்த மாதிரி எடுத்து வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் என்னன்னா வரமிளகா வந்து ஒரு 6 வரமிளகா வந்து நான் எடுத்துர்க்கேன். எங்க வீட்ல கொஞ்சம் காரம் அதிகமா சாப்பிடுவாங்க, அதனால வந்து நான் வரமிளகா 6 எடுத்துர்க்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி வரமிளகா எடுத்துக்கோங்க. இதுக்கு மிளகாய் தூள் போட முடியாது, அதனால வந்து வரமிளகா எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா சீரகம் 1 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது சீரகம், அதனால 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி வந்து கொஞ்சம் வாசனை கொடுக்கும், அதனால கொத்தமல்லி 1 டீஸ்பூன். கடலை வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடலை வந்து கொஞ்சம் கெட்டியாக கொடுக்கும், அதனால வந்து கடலை வந்து அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு 10 கிராம் வரும். அதுக்கப்புறமா தேங்காய், முக்கியமான இன்க்ரீடியன்ட் இதில் வந்து தேங்காய். ஸோ நான் 1/2 மூடி தேங்காவும் எடுத்துருக்கேன். சின்ன தேங்காய் தான், அதனால் வந்து 1/2 மூடி எடுத்துக்கேன். பெரிய தேங்காய் இருந்தால் நீங்கள் 1/4 மூடி எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிறத பொறுத்தது, நீங்கள் என்ன எவ்வளோ பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து புளி வந்து எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுமே 2 டீஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2 டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சதுமே நம்மளுடைய கொத்தமல்லி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பார்க்க தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், நம்ம வதக்க அது ஃபுல்லாக சுருண்டு வந்து அந்த கொத்தமல்லியே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை அளவுக்கு தான் வரும். அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது சுருண்டு வரணும். அந்த நல்லா பெரிய இலையாக இருக்கிறது ஃபுல்லாக சுருண்டு போய் வரும். கொஞ்சோண்டு தான் நம்ம கையில் அடங்குற அளவுக்கு வந்து வரும். நம்ம புளி பார்த்தோம்னா அந்த அளவுக்கு தான் வரும், கொத்தமல்லியே வரும். இப்போ பாருங்கள், நான் வதக்கி ஃபுல்லாக காட்டுறேன் எப்படி வருதுன்ட்டு பாருங்கள். நம்மளுடைய சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது, ஸோ அதுலேயும் போய் ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் ஃபேஸ்புக்லேயும் இருக்குது, அதுலேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் போட்டது எப்படி சுருண்டு வந்திருக்குன்ட்டு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து வேவிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி 2 டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளுடைய வரமிளகாய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை இது எல்லாம் பண்ணுறப்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ 2 டீஸ்பூன் வரமிளகாய் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து தாளித்து எடுத்துக்கோங்க. கருவு விட்டுறாதீங்க, பார்த்து ஓரளவு தாளித்து உடனே டக்குன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சீரகம் வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து லைட்டாக வந்து தாளித்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே தாளித்து ஒட்டுக்காக வந்து நம்ம அப்படியே வந்து இதில் போடுறது தான். அவ்வளோதான். சீரகத்தை தாளித்து எடுத்து வெட்டி கொத்தமல்லி அது கூட ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறீங்கன்னா தனித்தனியாக தாளிச்சிக்கோங்க. நான் கம்மியாக தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால ஒரு வேளை காலை டிஃபனில் தோசைக்காக இதை செஞ்சிட்ருக்கேன். அதனால் வந்து கொத்தமல்லியும் நான் சீரகத்தையும் ஒட்டுக்காக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பண்ணுறப்பெல்லாம் அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். உப்பும் வேணும்னா இது கூட ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா லாஸ்ட்டாக வந்து மிக்சியில் அடிக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு இது கூட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா தேங்காய் நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு முடி, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் போடுறப்ப நீங்கள் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கடலை வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்ஸ் வந்து எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் லைக் பட்டனை கொஞ்சம் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேன்னா கிளிக் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக தான். இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதுலேருந்து நீங்கள் என்ன ஃபுட்டு கேட்குறீங்களோ அதை கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். அவ்வளோதான். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒட்டுக்கா எல்லாத்தையும் போட்டு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருந்த புளியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து ஒரு பிஞ்சு கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புளி ஆட் பண்ணுறோம், இல்லைன்னா சப்புன்னு இருக்குது, அதனால தான். இது எல்லாத்தையும் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க திரும்பவும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா 10 நிமிஷம் ஆற வச்சுடுங்க. ஒட்டுக்கு அப்படியே வந்து சூட்லேயே எடுத்து மிக்சியில் போட்டுறாதீங்க. நல்லா ஆறின வேட்டி மிக்சியில் இப்போ நம்ம அடித்து நம்ம கலந்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, தேங்காய், கடலை, கொத்தமல்லி, சீரகம்,
அப்புறமேல் வந்து வரமிளகா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ளைனாக அரைங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், ஸோ ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க. அவ்வளோதான். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து கொஞ்சம் ஒட்டி இருக்குமில்ல அந்த கொத்தமல்லி திப்பைங்க, அதுலேயே வந்து வாட்டர் ஆட் பண்ணி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து தாளித்து நம்ம கொட்டணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் ஒன்ஸ் வந்து நீங்கள் உப்பை செக் பண்ணி பாருங்கள். அப்படி பத்தலைன்னா தூள் உப்பு போட்டுக்கோங்க. ஆனால் காரம் நம்மளால் போட முடியாது, அதனால் ஃபஸ்ட்டே கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட காரம் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு சின்னதாக பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா காஞ்ச வேட்டி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுமே நம்ம கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்மளுடைய கொத்தமல்லி சட்னியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய சுவையான கொத்தமல்லி சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து இந்த குழம்பு வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, ஏதாவது காலையில் டிஃபன் இட்லி வேவிச்சிருங்க, இட்லிக்கு, இது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு தானாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனல் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜில் இருக்குது. மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.